39 ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட். ஓகே. தீயானது NaOH-உடன் வெப்பமாக்கப்படும் போது அமோனியா விடுவிக்கப்படுகின்றது. சரி, இதுக்கு NaOH போட்டா என்ன நடக்கும்னு பாப்போம். அமைடுக்கும் NaOH-க்கும் தாக்கம் அடிக்குதா? இருக்குது. என்ன நடக்கும்? ஒயிக் ஆசிட் உருவாகும். ஓகே, ஒயிக் ஆசிட் உருவாகி NaNH2 அங்கால போகும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே அப்படியே வரும் C111CH. அது ஒன்றும் நடக்காது. ஒண்ணும் நடக்காது. முதலாவது ஆன்சர்ன்றது ஏயும் பியும் சரின்றது தானே. இப்ப சொல்லுங்க எனக்கு ஏ சரின்னு சொல்லி. சி. அது அமைடோட தாக்கமிக்கு தானே இருக்கு. அந்த ஏ ஸ்டேட்மெண்ட் திருப்பி வாசிங்க. சோடியம் உப்பும் NH3 வரும். சோடியம் உப்பும் NH3 வரும். ஓகே, 78 திருப்பி வாசிங்களா கூற்ற. ஓ, என்ன சொல்லிக்குது? டீக்கு தான் கேட்டீங்க. டீன்னு சொல்றது இந்த மொத்த சேர்வையும் சரியா, இது மட்டும் இல்ல. அதுக்கு வந்து NaOH போட்டா அமோனியாவாய் விடுவிக்கப்படுமா. இப்ப நீங்க சொன்னீங்க முதலாவது சரின்னு சொல்லி. எங்கால அமோனியாவாய் விடுவிக்கப்படும் எனக்கு சொல்லுங்க. சரின்னா ஏன்னு சொல்லுங்க. அமைட்ல இருந்து தான் விடுவிக்கப்படும். போல இல்ல, அமைட்ல இருந்து தான் விடுவிக்கப்படும். சொல்லுங்க எனக்கு எப்படி இதோட வரும்னு சொல்லுங்க. அதுக்கு தாக்கம் இல்லை. கீழே சோடியத்தோட தாக்கம் அடையாது. சோடியம் இது ஆல்கைனுக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் தாக்கம் இல்ல. இவர் ஒரு வன்காரம், இவருக்கு அமில வலிமை ஒன்று இல்ல. இவரும் தாக்கம் அடையும்னு சொன்னீங்க. தாக்கம் அடைஞ்சா விளைவு எப்படி வரும்னு எனக்கு சொல்லுங்க. ஒயிக் ஆசிடம் அமோனியா வரும். உங்களுக்கு மறந்து நல்லாவே. ஒயிக் ஆசிட் NaOH தாக்க முடியும் தானே. NaOH தாக்கம் அடையும். இது தாக்கம் அடைஞ்சு மறுவாலும் ஏன்னா இது அமிலம், நல்ல அமிலம். இவரோட தாக்கம் புரியும். தாக்கம் புரிஞ்சு CO O- Na+ வரும். அதோட அமோனியாவாய் வெளியேற்றப்படும். இப்ப இது என்ன நடக்கும்? ரெட்டையில பேச்சன் தான் நடக்கும். இந்த OH இங்க வரும், NaNH2 இங்கால வரும், NaNH2 வரும். இது ரெட்டையில பேச்சன் தான் நடக்கும். இங்க இருக்கிற அந்த C3 பாண்ட் எல்லாம் அப்படியே வரும். இங்க இருக்கிற இந்த NH2 வந்து இந்த சோடியத்தோட சேர்ந்து NaNH2 வரும். இந்த OH- இங்கால போயிட்டுரும். இது ரெட்டையில பேச்சன் நடக்குது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இந்த என்னது கொஞ்சம் இங்க வர ஒயிக் ஆசிடுக்கும் NaOH-க்கும் தாக்கம் நடக்கவும் மேலும். சரி, தாக்கம் நடந்தா O- Na வரும். அதே மாதிரி இதுவும் ஒரு காரம் தானே. இந்த காரம் என்ன செய்யும்? வந்தது இந்த அமிலத்தோட இப்ப இது ஒரே முகவையில உருவாகிக்குது. இது என்ன செய்யும்? திரும்ப தாக்கம் அடைஞ்சு CH3CO O- இந்த H இந்த NH2- எடுக்கும். இந்த Na+ வந்து இந்த O- கிட்ட சேரும். அப்பதான் அமோனியாவாய் வெளியேறும். இது இதோட சேர்ந்தும் இதுதான் உருவாகும். இது இதோட சேர்ந்தும் இதுவும் உருவாகும், NH3 வாயும் உருவாகும். நான் சொன்னது விளங்கிச்சா?
கிளியர் இல்ல நீங்க பேசுறது. முனைவிற்குரிய அக்கையின் கீழே இருக்கிற பிரதேசம் பென்சில்ல கீழே ஓய்க்குது இருக்கிறது. அதோடையும் எண்ணெய் வச்சாகும் தானே. NaOH என்ன NaOH தாக்காதே. NaOH தாக்காது. ஓ NaNH2க்கு தாக்கல. தாக்கம் அடைஞ்ச என்ன நடக்கும்? அங்கனையும் அம்மோனியா வாயுன்னு வெளியேறும். அதானே சொல்ல வரீங்க? Na plus வரும் தானே. ஆமாம். ஓ NH2 வாயு வெளியேறும். இப்ப NaNH2 வந்துச்சுன்னா இந்த H+ போன இங்க Na+1 வந்து உருவாகும். அப்ப நீங்க அதை இங்கே எழுதணும். சரியா? விளங்கிச்சா கன்ஃபியூஸா? விளங்கிட்டு. விளங்கிட்டு. ஓகே அம்மோனியா வாயு வெளியேறுது. அப்ப இது இப்ப உங்களுக்கு மறந்துக்குமா? எத்தனை நாங்க இப்ப எவ்வளவு படிச்சு எல்லாமே ஒரு கூற்றுக்குள்ள வந்துக்குது. நல்ல ஒரு கேள்வி. அடுத்து பி பாப்போம். NaNH2 உடன் டீயின் தாக்கத்தில் அமோனியா உண்டாகின்றது. ஓகே எனக்கு சொல்லுங்க, இதுல அமைடுக்கும் NaNH2க்கும் தாக்கம் உண்டிக்குதா இல்லையா? இல்ல. இல்ல. 39 6 இல்ல. ஓகே இதுக்கும் NaNH2க்கும் இல்ல. சரி இதுவும் ஒரு காரம். அதுக்கு இல்ல. சரி இதுல இருந்தா இது மாற்றி நடக்கிறது தான் நடக்கும். அடுத்தது எனக்கு சொல்லுங்க, முனைவுக்குரிய ஆல்கைனுக்கும் NaNH2க்கும் தாக்கம் உண்டிக்குதா? இருக்குது. இருக்கு. அதுல இப்ப நாங்க படிச்சதே தான் வரும். இந்த NH2 வந்து இந்த H எடுத்துக்கொண்டு NH3 வாயு வெளியேறும். இங்கே சோடியம் பிளஸ் வரும். அப்ப NaNH2 ஓட தீட தாக்கத்துல அமோனியா உண்டாகுதுன்றது சரி. அப்ப ஏயும் சரி, பியும் சரி. சிய பாப்போம். டி ஆனது அமோனியா சேர் AgNO3 உடன் தாக்கம் புரிய செய்யப்படும் போது உலோக வெள்ளியானது ஒரு வெள்ளி ஆடியாக படுகின்றது. அப்பில ஆல்டிஹைடுக்கு மட்டும்தான் ஆடியா படியும். ஆல்டிஹைடுக்கு மட்டும்தான் ஆடியா படியும். எனக்கு சொல்லுங்க, அமோனியா AgNO3க்கு சொல்ற ஸ்பெஷல் பேர் என்னது? தொலனின் சோதனை பொருள். தொலனின் சோதனை பொருள். அது வெள்ளி ஆடிய தருதுன்னு சொன்னா தொலனின் சோதனை பொருள் 2 விதத்தை தரையிலும். ஒன்று வெள்ளி ஆடி தரையிலும், அப்படி இல்லாட்டி வெண்ணிற வீழ்படிவு தரையிலும். ஆடி தரது ஆல்டிஹைடுக்கு, வெண்ணிற வீழ்படிவு தரது முனைவுக்குரிய ஆல்கைனுக்கு. இந்த இடத்துல அவங்க தந்தது முனைவுக்குரிய ஆல்கைன் மட்டும்தான் இருக்குது. அப்ப இந்த இடத்துல ஆடி வரையல. இந்த முனைவுக்குரிய ஆல்கைனை தந்து ஆடியை பத்தி சொல்றாங்க. தொலனின் சோதனை பொருள் தானே ரெண்டுக்கும் பொதுவானது. அப்ப உங்களை குழப்பறதுக்கு தான் இப்படி கேட்கறாங்க. நீங்க தெளிவா இருந்தா தான் ஆன்சர் எழுதணும். நான் சொன்னது விளங்கிச்சா இந்த கூற்றுப்பீட? விளங்கிச்சு. விளங்கிட்டு. சரி அடுத்தது Ag2+ அயன்களின் முன்னிலையில் T ஆனது ஐதான H2SO4 உடன் தாக்கம் புரிய செய்யப்படும் போது ஓர் ஆல்டிஹைடு உருவாகின்றது. சரியா பிள்ளையா? பில கீட்டோன் வருவாங்க. பில கீட்டோன் தான் வரும் எனக்கு. ஓகே ஐதான H2SO4 Ag2+ அது வாருது ஆல்கைனுக்கு நீரேற்றத்துல. அப்ப என்ன நடக்கும்? இங்கால நீரேற்றக்குள்ள இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, இங்க ஒரு OH வரும். அந்த மாதிரி தான் நடக்கும். நான் அவ்வளவு யோசிக்க வேணாம்னு சொன்னேன். அப்ப இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஆகும். இந்த இடமா இந்த இடமா? எந்த இடம்? இது C1, இது C2. எந்த இடம் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வரும்? C2 சாரி C1. 1 1 சரியா? 1க்கு தான் H ஆளுக்கு தான் H சேரும். சரியா? இது C டபுள் பாண்ட் O வரும், இங்க H வரும். அப்ப இதை சும்மா பார்த்த பார்வைக்கு ஆல்டிஹைடு தான் விளங்கும். இப்ப விளங்காது. எக்ஸாமுக்கு போன போது விளங்கும். நல்லா கவனமா செய்யுங்க. இது வந்து நீங்க இப்படி பார்த்த பார்வைக்கு இங்க ஆக்சிஜனை போட்டு ஆல்டிஹைடுன்னு எழுதி வைப்பீங்க. அந்த கூற்று சரியா இருப்பீங்க. அப்படி இல்ல, இங்க தான் ஆக்சிஜன் வரும். அப்ப இங்கால ஒரு கார்பனுக்கு இங்கால ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்ப கீட்டோன் தான் வரும். அப்ப டியும் பில. அப்ப ஏபி தான் சரி. ஆன்சர் முதலாவது. ஓகே
நிறைய கேள்விக்கு இந்த மாதிரி இன்னும் காண்றதை பத்தி எம்சிக்யூ நிறைய இருக்குது. இதை பாருங்க, CH3 C மும்மை CH ஆனது அமோனியா சேர் Cu2Cl2 உடன் பரிகரிக்கப்படுகையில் சிவப்பு வீழ்படி ஒன்றை தரும். எனக்கு சொல்லுங்க, இது வந்து ஃபீலிங் கரைசலா இல்லாட்டி சும்மா உண்டா? சும்மா உண்டு. சும்மா உண்டு. சரி, அப்ப இவர் தாக்கம் புரிகிறது அல்டிஹைடோடயா முனைவுக்குரிய அல்கைனோடயா? முனைவுக்குரிய அல்கைனோட. முனைவுக்குரிய அல்கைன். முனைவுக்குரிய அல்கைன். முனைவுக்குரிய அல்கைனோட தாக்கம் புரிஞ்சா என்ன வரும்? கலர் என்ன கலர் வீழ்படிவு? செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு. செங்கட்டி CO2. சிவப்பு வீழ்படிவு. ஓகே, பாப்போம் நாங்க. CH3 C மும்மை CH ஆனது அமோனியா சேர் Cu2Cl2 உடன் பரிகரிக்கப்படுகையில் சிவப்பு நிற வீழ்படிவு ஒன்றை தரும். நான் திருப்பி கொஞ்சம் பார்ப்போம். செங்கபில நீர வீழ்படிவன் வரும். செங்காட்டி சிவப்பு வாரது வந்து Cu2O. சரியா? அது ஃபீலிங் கரைசல் போட்டா வருது. Cu2 வருது, ஃபீலிங் கரைசல் போட்டா இந்த இடத்துல Cu2O. அது யாருக்கு? ஆல்டிஹைடுக்கு. இந்த இடத்துல செங்காட்டி சிவப்புன்றதுல ஃபீலே ஒன்றும் இல்லை. சரியா? செங்கபிலன் தானே, கலர் சரி, ஒரு வீழ்படி வருது. இது வந்து என்னது? இரட்டை இடப்பெயர்ச்சி. முனைவுக்குரிய அல்கைனுக்கு வாரது எல்லாமே வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி தான் வருது. சரியா? வேற என்ன சொல்றாங்க? சிவப்பு வீழ்படி ஒன்றை தரும், அது சரி. அட்டைன்களின் முடிவிடங்களில் உள்ள அமில ஐதரசனானது உலோகங்கள் மூலம் இடம்பெயர்க்கப்படலாம். சரி, சரியா பிள்ளைன்னு சொல்லுங்க. கூற்று சரி. சரி. முதலாவது ஆன்சரா ரெண்டாவது ஆன்சரா? ஃபர்ஸ்ட். ஆன்சர் கொடுத்திருக்காங்க 1 2 4. சரியா? 1 தான் வரும். ஏன்னா இதுக்கு வந்து சரியான இந்த வீழ்படிவு ஏ வருது. இவர் போயிட்டு அந்த இடத்துக்கு வந்து சியு வந்தனால தானே. அப்படின்னா H போயிட்டு அந்த இடத்துக்கு அந்த சியு வந்திக்குது. அப்ப இது நான் படிச்சபடி சரி. இது முதலாவது ஆன்சர் தான் வரும். ஆனா ரெண்டாவதும் கொடுத்திக்கிறாங்க, நாலாவதும் கொடுத்திக்கிறாங்க. செங்கட்டி இதே சிவப்பு நாலு நிறக்குள்ள சிவப்பு வீழ்படிவு இல்ல இல்ல அப்படி தர மாட்டாங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரி பேப்பர்ல நீங்க சிவப்புன்னு சொன்னா சிவப்புக்கே ரெடியாகி போக கூடாது. சிவப்பு, செங்காட்டி சிவப்பு, செங்கபில நிற சிவப்பு, எல்லா சிவப்பும் ரெடியாகி தான் போகணும். அப்ப அது இல்ல இது வேற என்ன சரி காரணம். அட்கைன்கள் முடிவிடங்கள் பன்மையில தந்தனாலே தெரியும். உலோகங்கள் மூலம் இடம்பெயர்க்கப்படலாம். இங்க வந்திருக்கிறது ஒரு சைட்ல முனைவுக்குரிய அல்கைன் தானே, ரெண்டு பக்கம் இல்லையே, அதனால கொடுத்தாங்களோ தெரியாது. சரியா? நாங்க பார்ப்போம். ஆனா நாங்க படிச்ச தியரி படி இது சரி. அந்த இது 2016 தானே, 2019 இருந்து நியூ சிலபஸ். அப்ப அந்த நேரத்துல என்ன சரி இருந்துச்சோ தெரியாது. சரியா? நான் அதுக்கு என்ன சரி ஆன்சர் இருந்துச்சுன்னா சொல்றேன். ஆல்கோஹாலுக்கு எண்ணெய் வச்சோட தாக்கம் புரிய இயலுமா இல்லாதா? இல்ல. ஏலா. ஏலா. ஆல்கைனுக்கு ஏலா. இல்ல. முனைவுக்குரிய ஆல்கைனுக்கு ஏலா. இல்ல. கார்பாக்சிலி ஏலும். ஏலும். ஃபீனால் ஏலும். ஓகே, இந்த கேள்வி செய்யுங்க. இதை நான் என்ன படிச்சு தரலாம் செய்ய சொல்றேன். இப்ப நீங்க சரியா சொல்றேன். 2016 17. தேர்ட் ஆன்சர்.
மூணாவது ஆன்சர். ஓகே 06 செஞ்சிட்டீங்களா? சரி நான் பார்ப்போம். இந்த சேர்வைக்கு நீர் NaOH போடுறாங்க. மேலே தரப்பட்ட தாக்கத்தின் பிரதான விளைபொருள் A. சரியா? ஓ. இது இப்ப நீங்க மூன்றாவது ஆன்சர். ஓகே. இப்ப நீங்க இதுக்கு வந்து இதெல்லாம் தொகுத்து படிச்சுக்கணும். NaOH தாக்கம் புரியறதெல்லாம் எதுன்னு சொல்லி. சரியா? இப்ப இந்த நாங்க அதை படிக்கல. NaOH தாக்கம் புரியறது இவ்வளவு இது. சரியா? இதுல பீனால், ஒயிக் ஆசிட் இருக்குது. ஆல்கஹால், ஆல்கைன் எல்லாம் இல்ல. அது உங்களுக்கு தெரியும். மற்றதும் நான் படிச்ச எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. ஓகே. NaOH தாக்கம் புரியுறது 10 சேர்வைகள் தான். நீங்க இதை தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா மத்தாக்கள் எது எது தாக்கம் புரியும்னு யோசிக்க கொள்ள. இந்த இடத்துல இல்ல, வேற ஒரு இடத்துல நான் சொல்றேன். யோசிக்க கொள்ள உங்களுக்கு அந்த 10 மட்டும் நினைவு வச்சுக்கோனீங்கன்னா மத்த எதையும் யோசிக்க தேவையில்ல. அதுல இருந்து ஆன்சர் எடுக்கலாம். சரியா? ஓகே. இதுல பாப்போம் நாங்க இங்க ஒரு ஆல்கஹால் இருக்குது, இங்க ஒரு ஒயிக் ஆசிட் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஆல்கஹால் NaOH தாக்கம் புரியாது. ஏன்னா இது அமிலவலிமை போதா. அப்ப இந்த இடத்துல என்ன சரி ஒரு மாற்றம் வந்தீங்கன்னா அது பில ஆன்சர்ல. அப்ப இங்க மாறிக்குது. அப்ப இது வராது, இது வராது, இது வரும், இது வரும், இந்த இடம் மாறிக்குது, இது வராது. அப்ப உங்களோட ஆன்சர் இப்ப 3 4 தேங்கிட்டு மத்த எல்லாத்தையும் நீங்க ஒமிட் பண்ணுங்க. ஐயோ சரி. அடுத்தது ஒயிக் ஆசிட்க்கு NaOH போடுறது. இது ரெண்டுக்கு தாக்கம் நடக்கும். அப்படி தாக்கம் நடக்குதுன்னா இந்த இடத்துல H போயிட்டு இந்த இடத்துக்கு Na+ வந்திக்கணும் தானே. அப்ப நாங்க அது பாப்பா மாறிக்குதான். இது ரெண்டே மட்டும்தான் இப்ப பாக்கிக்கிட்டேன். இந்த இடத்துல மாறிக்குது, இந்த இடத்துல CH3. அப்ப இதுவும் வராது. ஆன்சர் 3வது லேசி. 1 மார்க்ஸ். சரியா? எஸ்ஏல பந்தி பந்தி எழுதணும். எல்லாத்தையும் மார்க்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கு 1 மார்க்ஸ் எடுக்க. எஸ்ஐக்கெல்லாம் மார்க்ஸ் போட்டது 1000க்கு தானே. அப்ப MCQ மார்க்ஸ் எடுக்கிறது லேசி. கெமிஸ்ட்ரியில லேசி. அப்ப இதெல்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க. இப்ப லேசாய்க்கும் அங்க எக்ஸாம் போனோன்னு மாறிடும். இது 2019 வந்துச்சு இந்த மாதிரி ஒரு கேள்வி. ரெண்டாயிரத்தி 19 13வது கேள்வி செய்யுங்க. செகண்ட் ஆன்சர். மத்தாக்கள் செகண்ட். ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம். இதுல தந்திக்கிற சேர்வுகள் இன்னும் காணும். மிகையான நீர் NaOH. இப்ப மிகையெல்லாம் தந்தும் பயப்பட வேண்டாம். NaOH போட்டு என்ன தாக்கம் செய்யப்படுமோ அதே தான் வரப்போகுது. இங்க நிக்குது ஒரு ஒயிக் ஆசிட். இது என்னது? ஃபீனால். பீனால். பீனால். இது ஆல்கஹால். 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 கூச் வந்து NaOH தாக்குமா? ஓ. தாக்கும். தாக்கம். தாக்கினா Q- வரும். சரியா? அப்ப அந்த இடம் மாறிக்குது. இடங்களை பார்ப்போம். இது மாறிக்கு, இது மாறிக்கு, இது மாறிக்கு, இது மாறிக்கு. இந்த இடம் மாறில. அப்ப இந்த ஆன்சர் வராது. இப்படி அடுத்து பாப்ப நாங்க ஆல்கஹாலுக்கு NaOH போட்டா தாக்கம் நடக்குமா நடக்காதா? நான் பேச கேக்குதான்னு சொல்லுங்க. கேக்குது. கேக்குது. ஓகே. என்ன சொன்னேன்? இது என்ன ஆல்கஹாலும் NaOH தாக்கம் நடக்குமா? தாக்காது. இல்ல. இல்ல. அப்ப அந்த இடம் மாறிக்க கூட. அப்ப நாங்க பாப்போம். இது மாறிக்குது. அப்ப இந்த ஆன்சர் வராது. இது மாறிக்குதா? இல்ல. இது மாறிக்குது. அப்ப இதுவும் வராது. இது மாறில. அப்ப ஃபைனல் ஆன்சர் இது ரெண்டுக்குள்ள மட்டும்தான் இது. சரியா? நான் சொன்னது விளங்கிச்சா? விளங்கிட்டு. ஓகே. அடுத்து ஃபீனால். ஃபீனால் கேள்வி NaOH தாக்க தாக்கும். ஓகே. இல்லையா ஓவா? தாக்கும்.
ஓ ஓ தாக்கம் சரியா. இது தாக்கினா இந்த இடம் மாறும். இப்ப இந்த இடம் மாறி இல்ல, இந்த இடம் மாறிக்குது. அப்ப மாறணும் தானே தாக்கம் நடக்கணும்ல. ஓ என்னே வரணும் இங்க. அப்ப இங்க வந்து இது. அப்ப இது இல்ல ஆன்சர், ரெண்டாவது தான் ஆன்சர் சரியா. இந்த பேப்பர் எங்களுக்கு ஸ்கூல்ல தந்தாங்க. அப்ப நான் வந்து எனக்கு இது தெரியும், ஆனா நான் வந்து செய்யல சரியா. ஏன்னா அங்க போனதும் நான் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு போகல, படிச்சிருந்தேன். நான் ஒரு நாளும் பாஸ் பேப்பர் செய்யாம போயிட்டு தெரிஞ்ச ஆன்சர் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சும் எனக்கு அங்கே ஆன்சர் பண்ண எல்லாம் போச்சு. நான் இதை ஆல்கோஹாலையும் ஒய்க்கையும் அங்கிட்டு மாத்தி தெரிஞ்சு பிள்ளை விட்டுட்டு வந்தேன் சரி. இந்த பேப்பரை செஞ்சு ஸ்கூல்ல எனக்கு 15 பிள்ளை. இந்த 15 எனக்கு தெரிஞ்சது. 15 அதை விட கூட பிள்ளை. நான் சொல்றேன் 15 பிள்ளை. ஏன்னு சொன்னா தெரிஞ்ச தியரியை எனக்கு சரியா செஞ்சு கொள்ளல. ஒன்றும் நான் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு போகல. அடுத்து எனக்கு அங்கே போயிட்டு தர மாட்டேன் சரியா. நீங்களும் அப்படி செய்ய வேணாம். மத்த இன்னொரு பிள்ளை என்னன்னா, எனக்கு அப்பா கால்குலேஷன் எல்லாம் செய்ய தெரியா. அப்ப செய்ய தெரியாதனால செய்ய தெரியான்னு தெரிஞ்சும் நான் சும்மா இந்த கேள்வியை வாசி இதை ட்ரை பண்ணினேன் மோட மாதிரி. நீங்க அப்படி செய்ய வேணாம். உங்களுக்கு ஒரு கேள்வி அந்த பாடமே தெரியாட்டி ஏன் அதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு வீட்ல தெரியாத கேள்வி எக்ஸாம்ல எப்படி தெரிய போகுதா இல்லையே. அப்ப நீங்க அது வந்து இதுக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா தெரிஞ்ச கேள்வி செய்யலாம் போகும் சரியா. இந்த கேள்வி இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கேள்வி எல்லாம் சரியான லேசி கேள்வி. ஆனா இந்த கால்குலேஷன் கேள்வி ஒன்றுமே செய்ய தெரியாது. கால்குலேஷன் இது கரைத்திறன் பெருக்கம் கேஎஸ்பி கேள்வி சரியா. செய்ய தெரியாத கேள்வியை பார்த்துட்டு இருந்து இதை செய்ய ட்ரை பண்ணினேன் சரியா. ட்ரை பண்ணி ஆன்சர் வரல. கடைசியில தெரிஞ்ச கேள்வியும் செய்யலாம் போச்சு. அப்படி நீங்க செய்ய வேணாம். ஏன்னா நீங்க இப்ப எக்ஸாம் எழுத போறீங்க தானே, 100 நாள் என்னமோ தான் இருக்குது. நீங்க போயிட்டு செய்வீங்க இப்படி. அதனால தான் சொல்றேன் செய்ய வேணாம். விளங்கிச்சா? விளங்கிட்டு. ஓகே. தெரிஞ்ச கேள்விக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து செய்யுங்க. முதல்ல ஆர்கானிக் தான் நல்லா தெரியும், எல்லா ஆர்கானிக் கேள்வியும் செஞ்சு முடிங்க. அப்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைக்கும் இதெல்லாம் சரியா ஆன்சர்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த பாடம் லேசானது ஏதோ அதை செய்யுங்க. தெரியாத பிசிக்கலையும் தெரியாத சவுண்டிலையும் செய்ய போவாங்க. தெரிஞ்சிருந்தா செய்யுங்க, தெரியாட்டி அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க வேணாம் சரியா. ஓகே. இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த கேள்வி தான் 2014 வந்துருந்துச்சு. இந்த இடத்துல ஃபீனோல மட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்ப பாஸ் பேப்பர் கேள்வி தான் திருப்பி வருது. அதையும் விளங்கிக்கோங்க. அடுத்தது ஓகே. இன்னொன்னு நான் சொல்லல என்னன்னா, நாங்க பார்த்தோம் தொலன்ஸ்னு ஒருத்தர் பார்த்தோம். தொலனின் சோதனை பொருள், ஃபீலிங்கின் சோதனை பொருள்னு சொல்லி இவங்க 2 பேருமே வந்து தொலனின் சோதனை பொருள் ஆல்டிஹைடுக்கு போடக்குள்ள என்ன நடந்துச்சு, இவரை ஆல்டிஹைடுக்கு போடக்குள்ள ஒய்க்கா மாத்தி அதோட NH4+ மாத்தி விட்டுச்சு சரியா. ஒய்க்கு உருவாகி அது கடைசியில H+ போயிட்டு அந்த இடத்துக்கு NH4+ வந்துச்சு. அதே மாதிரி வெள்ளி அடியோன்னு உருவாகிச்சு. அந்த இடத்துல ரிடாக்ஷன் தானே நடந்துச்சு. அப்ப இவர் ஒட்சியேற்றப்பட்டாரு, தொலனின் சோதனை பொருள் தாழ்த்தப்பட்டாரு. ஏன்னா தொலனின் சோதனை பொருளுக்குள்ள இருந்தால் தானே Ag+ சொல்றது, ஏஜி நைட்ரேட். அவர் இப்ப ஏஜியா மாறிக்கிறாருன்னு சொன்னா தாழ்த்தப்பட்டிருக்கிறாரு. தான் தாழ்த்தப்படுதுன்னா இவர் வந்து ஒட்சியேற்றியா தாழ்த்தியா? ஒட்சியேற்றி. அது நீங்க என்ன வச்சுக்கணும். இவர் வந்து முனைவுக்குரிய அல்கைனோட தாக்கம் புரியக்குள்ள ஒட்சியேற்றியா இல்லாட்டி என்னது சும்மா ஒரு ஆளா? அங்க இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் தானே. சும்மா ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி நடந்துச்சு. ஓ சும்மா ஒரு ஆள். அந்த இடத்துல இவர் வந்து ஒட்சியேற்றியா தொழிற்படல. ஆனா ஆல்டிஹைடோட ஒட்சியேற்றியா தொழிற்பட்டாரு. ஃபீலிங் கரைசல் நாங்க போட்டது ஆல்டிஹைடுக்கு தானே. ஆல்டிஹைட்ல அவரும் செஞ்சது என்னது CO2 உருவாக்குனது. ஃபீலிங் கரைசலுக்குள்ள இருந்தது copper 2+ சரியா. என்ன வச்சுக்கோங்க, copper 2+ தான் இருந்துச்சு. அது இங்க copper +1 மாறுது. அப்ப அவர் வந்து தாழ்த்தல் அடைகிறாரு. அவர் தாழ்த்தல் அடைகிறாருன்னு சொன்னா அந்த இடத்துல அவர் வந்து ஒட்சியேற்றியா தொழிற்பட்டிருக்கிறாருன்னு அர்த்தம் சரியா. இவர் ஒட்சியேற்றியா தொழிற்படுறாரு எங்க ஆல்டிஹைடோட. இவர் வேற எதுக்கும் நாங்க போடலையே. மத்தது போட்டது CuCl, அது போட்டது நாங்க முனைவுக்குரிய அல்கைனுக்கு. அப்ப இவங்க 2 பேரும் வந்து ஒட்சியேற்றியா தொழிற்பட இயலும். அதுவும் இந்த ஒட்சியேற்றிகள் வந்து 1 ஒட்சியேற்றி இல்ல சரியா. ஏன்னா இதை நீங்க கொண்டு போயிட்டு ஒரு ஆல்கஹாலுக்கு போட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒயிக் ஆசிட உருவாக்கிக்கொள்ள இல்ல. பொதுவா நீங்க ஒட்சியேற்றின்னு படிக்கிறது அந்த 1 ஒட்சியேற்றி N ஒட்சியேற்றி PCCயும் H+ KMnO4 டைக்ரோமேட் குரோமேட் அதெல்லாம் தானே. அது 1 ஒட்சியேற்றி N ஒட்சியேற்றின்னு படிச்சீங்க. இப்ப H+ KMnO4 என்ன செய்யலும், ஆல்டிஹைடையும் ஒய்க்கா மாத்தி விடையலும், அதே மாதிரி ஆல்கஹாலையும் ஒய்க்கா மாத்தி விடையலும் 1 ஒட்சியேற்றி. ஆனா தொலனின் சோதனை பொருளுக்கு அப்படி ஒன்று செய்யலாம். ஆல்டிஹைட ஒய்க்கா மட்டும்தான் மாத்திடலாம். ஆல்கஹால் வந்து ஒய்க்க அளவுக்கு மாத்திடலாம் தொலனின் சோதனை பொருளுக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த தொலனினும் ஃபீலிங்கும் வந்து ஒரு 1 ஒட்சியேற்றியா N ஒட்சியேற்றியா? N ஒட்சியேற்றி. மென் ஒட்சியேற்றி. இப்ப நான் இது வந்து உங்களுக்கு எழுதி காட்டாம சும்மா சொன்னேன். விளங்குதான்னு பார்க்க. விளங்கிச்சா இல்லையா? விளங்கிட்டு விளங்கிட்டு. விளங்கிட்டு.
அப்ப ஓகே சரியா. இப்ப இத பத்தி நான் படிச்சு தராட்டியும் நீங்க யோசிச்சு எடுக்கணும். 108 எங்கேயோ படிச்சிருக்கணும். அப்ப அது வந்து ஆல்கஹால மொத்தமாவே ஒயிட்டுக்கு மாத்தினாலதான் அப்படி வந்துச்சு. ஏன் நம்ம மென்னோட்சியேட்டின் பிசிசிக்கு சொன்னா அவருக்கு ஆல்கஹால ஆல்டிஹைடுக்கு மட்டும்தான் ஒட்சியேட்டமா இருந்துச்சு. ஒருத்தருக்கு இவ்வளவு தூரம் போகலுமாய்க்கொள்ள மென்னோட்சியேட்டின்னு சொன்னா 2 ஸ்டெப் தாண்டி போக்கொள்ள 1ன்னு சொன்னோம். அப்ப இந்த இடத்துல நாங்க அவரை எப்படி எடுக்கிறது? நாங்க எங்க சரி படிச்சிருக்கிறோமா ஆல்கஹாலுக்கு தொலைனின் போடுறது? படிச்சில்லாட்டி இருந்திருந்தா படிச்சு வந்தானே, இல்லாதனாலதான் படிக்கல அப்படின்னு சொல்லி நீங்களா யோசிச்சு அந்த இடத்துல எடுக்கணும் சரியா. அதுக்கு தான் நான் சொன்னேன் பேப்பர்ல என்ன சரி படிக்காத மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு முன்னுக்கு எங்க சரி படிச்சிருக்கோம் என்ன சரி அதை வச்சு எடுங்க சரியா. எனக்கே விளங்குது. சரி அடுத்தே பார்ப்போம். 2008 2008ல 47வது எம்சிக்யூ செய்யுங்க. Fourth answer. என்ன ஆன்சர்? 4வது. 4வதுன்னா ஈடியனா? ஏயும் டியும் 4வது. ஓகே 39 Fourth. 4th. ஓகே கேள்வி பாப்போம். பின்வரும் சேர்வைகளில் எவை வெவ்வேறாக 1, 2 உடன் தாக்கம் புரிகின்றது? சரி அமோனியா சார் AgNO3. அமோனியா சார் AgNO3னா தொலனின் சோதனை பொருள் என்ன வந்துச்சான்னு சொல்லுங்க. ஓ ஓம். ஓகே இது யார் யாரோட தாக்கம் புரியும்? முனைவுக்குரிய ஆல்கைனோடையும் ஆல்டிஹைடோடையும். Aldehyde. ஓகே பாப்போம் இதுல ஆல்டிஹைடுக்கு தான் அப்ப இவரோட தாக்கம் புரியும். ஆல்டிஹைடோடையும் முனைவுக்குரிய ஆல்கைனோடையும் மட்டும்தான் தாக்கம் புரியும். இவர்ல இருக்கிறது கீட்டோன் உண்டு. அப்ப இவரோட தாக்கம் புரிய இல்ல. இவருக்கு முனைவுக்குரிய ஆல்கைனும் இல்ல ஆல்டிஹைடும் இல்ல. இவர்ல இருக்கிறது தாக்கம் புரியுமா புரியாதா? புரியாது. தாக்கம் புரியாது. முனைவுக்குரிய புரியாது. ஆல்கேன் இல்ல அங்க. முனைவுக்குரிய ஆல்கைனும் இல்ல ஆல்டிஹைடும் இல்ல. இது கீட்டோன். அப்ப இவரும் வரமாட்டாரு. இங்க நிக்குது முனைவுக்குரிய ஆல்கைன். அப்ப இவருக்கு எல்லாம் AgNO3யோட தாக்கம் புரியாது. அதுக்கு பிறகு சொல்றாங்க 2,4-dinitrophenyl hydrazine 2,4-dinitrophenyl hydrazine உடனும் தாக்கம் புரியுது. இதோட தாக்கம் புரியுறது யாரு? ஆல்டிஹைடும் கீட்டோனும். Aldehyde ketone. ஆல்டிஹைட் கீட்டோன். பாப்பா இப்ப இது ரெண்டு தானே ஆன்சர் வந்துச்சு. இதுல இருக்குது ஆல்டிஹைட். இதுல இருக்குது ஆல்டிஹைட் இல்ல கீட்டோன் ஒன்னிக்குது. அப்ப இவங்க 2 பேர் தான் தாக்கம் புரிவாங்க. ஆன்சர் ஏயும் டியும். ஏயும் டியும்ல 4வது ஆன்சர். சரி உங்களோட ஆன்சர். அடுத்தது கேள்வி பார்ப்போம். நீங்க MCQ தேடி செய்யுங்க. நான் இப்ப சும்மா கிடைக்கிறத தான் காட்டுறேன். முதல்ல அந்த 2000 MCQ புக் எடுத்துட்டாங்க. MCQ புக் வந்தாங்க. MCQ புக் தான் கெமிஸ்ட்ரி. அது இல்ல 2000 பிளஸ். சரி சரி இங்க தான் நான் கால்ல எடுப்பேன்.
2002ல 50 ஒண்டிக்கு 2002. ஓகே, அந்த கேள்வி செய்யுங்க. ஓகே, 2002ல 50 செய்யுங்க. செகண்ட் ஆன்சர். ரெண்டாவது. ரெண்டாவது. செகண்ட். செகண்ட். ஓகே, பாப்பா. CH3CO இங்க ஒரு கீட்டோன் இருக்குது. இங்க C CH இருக்குது. சரியா? முனைவுக்குரிய அல்கைன் ஒன்று இருக்குது. அமோனியா சேர் சில்வர் நைட்ரேட்டுடன் சில்வர் ஆடி ஓகே வெள்ளி ஆடி தருவதுடன் சரி, இது அமோனியா சேர் சில்வர் நைட்ரேட்டோட ஏஜி நைட்ரேட்டோட வெள்ளி ஆடியை தருமா தராதா? வராது. தராது. ஆல்டிஹைட் தான் தரும். அது ஆல்டிஹைடு இல்ல. ஓ, ஆல்டிஹைடு இல்ல. அப்ப அந்த கூற்று ஆனாலே பில. இன்னொரு கூற்று இருக்குதுன்னா ஒரு 2 வாக்கியத்தை ஒன்றா சேர்த்து சந்திக்கிறாங்க. பிராடியின் சோதனை பொருளுடன் செம்மஞ்சள் வீழ்படி ஒன்றை தரும். பிராடியின் சோதனை பொருள் எது? 2,4-DNP. DNP. ஓ, DNPH. அது யாரோட தாக்கம் புரியும்? ஆல்டிஹைட் கீட்டோன். ஆல்டிஹைட் கீட்டோன். சரி, இங்கே கீட்டோன் இருக்குது. அப்ப இந்த ரெண்டாவது இந்த ஏல இருக்கிற ரெண்டாவது கூற்று சரி, ஆனா முதலாவது கூற்று பில. அப்ப மொத்த கூற்று சரியா பிள்ளையா? இல்ல. இல்ல. பில. சரியா? இல்ல. ஒரு துணி சரியா இருந்தே சரி போடலாம், ரெண்டும் சரியாக்கணும். அடுத்தது அமோனியா சேர் சில்வர் நைட்ரேட்டுடன் தாக்கம் புரியும், ஆனால் சில்வர் ஆடி ஒன்றை தராது. சரியா பிள்ளையா? சரி. இல்ல. சரி. சரி. 06 ஏ பில. மாறி சொல்லிட்டேன். சரி. ஓகே. அமோனியா சில்வர் நைட்ரேட்டோட தாக்கம் புரியும். யார் தாக்கம் புரியுதா? முனைவுக்குரிய அல்கைன். தாக்கம் புரிஞ்சு வாரது என்ன விளைவு? சீமமை வெண்வெளியில் படிவுதான் வரும். வெண்ணிற வீழ்படி ஒன்று வரும். இங்கே C AG ஒன்று வரும். சரியா? C AG பிளஸ். அப்ப தாக்கம் புரியும்ன்றது சரி, ஆனா சில்வர் ஆடி ஒன்று தராதுன்னு சொல்றதும் சரி. ஏன்னா வெண்ணிற வீழ்படி தானே வருது, தராதுன்னு சொல்றது சரி. அப்ப Bன்றது சரி. அடுத்து Br2 நீரை நிறமற்றதாக்கும். Br2 நிறமற்றதாக்குறது 4 தான் இருக்கு. யார் யாரு? அல்கேன், அல்கைன், NH2, அந்த NH2 ஃபீனோலும். ஃபீனால். 3978. என்ன அந்த NH2? அனிலின். அனிலின். சரியா? சும்மா NH2 இல்ல, அனிலின். அதுக்கு Br2 போட்டாதான் நிறமற்றதா மாத்தும். சரியா? அப்ப இந்த இடத்துல அனிலின் இல்ல, ஃபீனால் இல்ல, ஆனா அல்கைன் இருக்குது. இவர் கேள்வி என்ன செய்ய? Br2 நிறமற்றதா மாத்துறதுக்கு. அப்ப அந்த கூற்று சரி. சரிதானே? சரி. ஓகே. அடுத்து சொல்றாங்க அமோனியா சேர் சில்வர் நைட்ரேட்டுடன் தாக்கம் புரிவதில்லை. இல்லையே, இது தாக்கம் புரியும். சரியா? ஆல்டிஹைடும் அதன் தாக்கம் புரியும்.
ஓகே, இது சொல்லுங்க எனக்கு. 1991 10வது கேள்வி. அவனோட எம்சிக்யூ புக்ல 171. பின்வருவனவற்றில் எது புரோமின் நீருடன் தாக்கம் புரிய முயற்சிக்க மாட்டாது? ஃபிஃப்த். மத்த 2 பேர் 5வது. 06. சரியா? 06 பேசுறது கேக்குது இல்ல? சரியா? இப்ப நான் சொல்றேன். புரோமின் நீரோட மாத்துறது வந்து அல்கீன், அல்கைன், ஃபீனால், அதே மாதிரி அனிலீன். இதுல அல்கைன் நிக்குது, அல்கீன் நிக்குது, அல்கீன் நிக்குது. இது ஃபீனால். எடுக்கிறது தானே. இதோட யார் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இவ டிரெக்டா இணைஞ்சிக்கிறதுனால ஃபீனால் இது. இதுலயும் ஃபீனால் நிக்குது, இதுலயும் ஃபீனால் நிக்குது. அப்ப எல்லாருமே நிக்கிறாங்க. அப்ப நீங்க மிக பொருத்தமான ஒரு ஆன்சரை தேர்ந்தெடுக்கணும். யார் அந்த ஆன்சர்? 5th சொன்னீங்க. ஏன் இவர் நிரநீக்கமாக்குறதுன்னு சொன்னா இந்த ஓஎஸ்ல ஓத்தோ பேரா 3 இடத்துல தானே வந்து பிஆர் வந்து ஒரேடியா 3 அலச பிரதி நடந்து நிர்ணயிக்கம் அடையணும். அப்பதானே பிஆர்ட கலர் இல்லாம போகும். இங்க வந்து இணைஞ்சா. ஆனா இப்ப இணையறதுக்கு இடம் இல்ல. இடம் இல்லைன்னு சொல்லி இவர் வந்து மெட்டா ரூம் திறந்து கொடுப்பாரா? இல்லையா? அவர் ஓத்த பேரா தான் திறப்பாரு. ஆல்ரெடி ஆள் வந்தனால பிஆர்ட் வந்து தாக்கம் அடையலாம் அப்படியே இருப்பாரு. அப்ப இதுதான் ஆன்சரா வரும். விளங்கிச்சா அது? விளங்கிட்டு ஓ விளையாட்டு. சரி. 11:42. இதெல்லாம் நான் நிப்பாட்டேன். நாளைக்கு இருக்குது உங்களோட கிளாஸ். சரியா? இதுல பேலன்ஸ் நாங்க பார்ப்போம். உங்களோட ஆர்கானிக் வந்து இப்ப நிறைய இன்ஆர்கானிக் கால்குலேஷன் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகுது. லேட் ஆகுது அப்லோட் ஆக. அதனால இப்ப ஆர்கானிக் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அது இப்பவே அப்லோட் ஆகாது. சரி, இதெல்லாம் போடக்குள்ளே லேட் ஆகும் எனக்கு. அப்ப நீங்க ஜாயின் ஆகினாக்கா நாளைக்கு ஜாயின் ஆகினா எனக்கு ஈஸி. சரியா? அதே மாதிரி மறுபடியும் கோர்ஸ் மாறிடுச்சு. இந்த முறை ஜெஃப்னா யூனிவர்சிட்டி. சரியா? அதுவும் நான் போகணும். தேர்ஸ்டே போகணும். சரியா? அதனால நான் இப்போ திரும்ப வீட்டுல தான் இருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு எனக்கு அந்த